இன்னைக்கு நாம 2021ல ரிலீஸ் ஆன நாந்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தெலுங்கு படம் பார்க்க போறோம். இதை எல்லாருமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம ஹீரோ மேல தப்பான ஒரு கேஸ போட்டு நம்ம ஹீரோ ஒரு கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ணி ஜெயிலுக்குள்ள தள்ளுறாங்க. இந்த கேஸ் கோர்ட்ல நடந்துகிட்டே இருக்கு. 5 வருஷம் ஆகுது. 5 வருஷமா கேஸ் நடந்துட்டே இருக்கு. நம்ம ஹீரோ குற்றவாளி அப்படின்னு கோர்ட்டு சொல்ல, குற்றவாளி இல்ல அப்படின்னு சொல்ல, இந்த டைம்ல நம்ம ஹீரோவை காப்பாத்த ஒரு லேடி வந்து வாதாட ஆரம்பிக்கிறாங்க. வாதாடி ஹீரோவை வெளியே கொண்டு வந்தாங்களா, நம்ம ஹீரோ அந்த கொலையை பண்ணாரா இல்லையா அப்படின்ற விஷயம்லாம் கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை ஒரு ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு செக்கிங்லாம் முடிச்சுட்டு இவருக்கு ஒரு செல்ல கொடுக்குறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி 5 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. 5 வருஷமா நம்ம ஹீரோ ஜெயிலுக்குள்ளேயே தான் இருக்காரு. என்ன தப்பு பண்ணாரு, எதுக்கு ஜெயிலுக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. நம்ம ஹீரோ பெருசா யார்ட்டையும் பேசக்கூட மாட்டாரு, அமைதியா இருப்பாரு. இப்போ இந்த ஜெயிலுக்கு ஒரு யூடியூபர் வரான். இவன் ஒரு நடிகையை பத்தி கிசு கிசு எழுதிருப்பான். பெட்ரூமில் பப்பரப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ எழுதிருப்பான். அதனால அந்த நடிகை கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இவனை ஒரு 15 நாள் ஜெயில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிட்டு இருக்காங்க. இவனை கொண்டு வந்து ஹீரோ எந்த செல்ல இருக்காரோ அந்த செல்லையே போடுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ஹீரோ கிட்ட இவன் போயிட்டு பேச ட்ரை பண்றான். நம்ம ஹீரோ ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்காரு. இவன் எவ்வளவு பேசினாலும் அமைதியாவே இருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய வாட்டி இவன் பேச ட்ரை பண்றான். துணி துவைக்கும் போது, சாப்பிடும் போது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி பேச ட்ரை பண்றான். ஹீரோ மதிக்கவே மாட்டாரு, வாயை கூட திறக்க மாட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கினா அந்த இடமே ஒரு மாதிரி கச்சா முச்சான்னு கத்திட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ வெளியே போயிட்டு மரத்துக்கு பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. இந்த பையனும் போயிட்டு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ மதிக்கவே மாட்டாரு. இந்த பையன் சாப்பிடறதுக்கு முன்னாடி சோத்தை பிசைஞ்சு 2 உருண்டை சோத்தை மட்டும் ஒரு ஓரமா வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். இந்த விஷயத்த நம்ம ஹீரோ திரும்பி ஒரு மாதிரி வித்தியாசமா பார்க்கும்போது, என்னடா இவன் சாப்பிடறதுக்கு முன்னாடி 2 உருண்டை சோத்தை மட்டும் ஒரு ஓரமா வச்சுட்டு சாப்பிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா? என்ன கஷ்டப்பட்டு சோத்தை போட்டு பாலை ஊத்தி வளர்த்த என்னுடைய அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க. நான் சம்பாதிச்சு அவங்களுக்கு சோறு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க 2 பேருமே என்னை விட்டு போயிட்டாங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும் ப்ரோ. நான் அந்த சம்பவத்துக்கு அப்புறமா எப்ப சாப்பிட்டாலும் அம்மாக்கு ஒரு வாயி அப்பாக்கு ஒரு வாயி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு தான் சாப்பிடவே ஆரம்பிப்பேன். என்னால என் கையால அவங்களுக்கு சம்பாதிச்சு சாப்பாடு போட முடியல, அட்லீஸ்ட் இதாச்சும் பண்ணலாம் தான் இப்படி வைக்கிறேன் அப்படின்னும் போது ஹீரோக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அவருடைய மனசுக்குள்ள என்னமோ ஒரு பாரம் இருக்கு போல. இவரால சாப்பாடே சாப்பிட முடியல. கொண்டு போய் கொட்டிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது, ப்ரோ என்னாச்சு, நான் என்ன பண்ணேன், ஏதாவது தப்பா பேசிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவர் வழக்கம் போல மதிக்காம செல்லுக்கு போயிடுறாரு. செல்லுக்கு போனா கூட இந்த பையன் சொன்ன விஷயம் தான் நம்ம ஹீரோக்கு மைண்ட் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்க அப்பா அம்மாவுடைய ஞாபகமா இருக்கு. ஒரு மாதிரி ஏதோ கெட்ட கனவு கண்டு கண்ணை முடிக்கிறாரு. ப்ரோ என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குறான். நம்ம ஹீரோ தண்ணியை குடிச்சிட்டு செமையா ஃபீல் பண்றாரு. ப்ரோ என்னாச்சு ப்ரோ, உனக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்கிட்ட சொல்லு ப்ரோ, மனசுல உனக்கு ஏதோ ஒரு பெரிய பாரம் இருக்கு, நீ அதை சொல்ல தயங்குற, உள்ளுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு இருக்க, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னும் போது நம்ம ஹீரோ கட்டி பிடிச்சிக்கிட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படியே 5 வருடங்களுக்கு முன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை அவங்க அப்பா அம்மா சேர்ந்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க. இவர் வேலைக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் மாச சம்பளத்தை கொண்டு வந்து அம்மா கையில கொடுக்குறாரு. அம்மாக்கு என்னமோ கிஃப்டும் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பா குளிக்க போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்பா வரத்துக்குள்ள ரெடி பண்ணும், நீங்க ஆம்புலட் போடுங்க அப்படின்னும் போது எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அம்மா போயிட்டு போனுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஹெல்ப் பண்ணி அந்த ஆம்புலட்டை போட்டு கொண்டுட்டு போயிட்டு அப்பாக்கு சரக்கெல்லாம் ஊத்தி ரெடியா வச்சிருக்காரு. டேய் எதுக்குடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து கேட்கும்போது குடிங்கப்பா குடிங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. இப்பெல்லாம் நான் குடிக்கிறது கிடையாதுடா, எல்லாமே விட்டேன் அப்படின்னும் போது எனக்காக தானே விட்டீங்க, நான் படிக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே உங்களுக்கு பிடிச்ச இந்த விஷயம்லாம் விட்டீங்க, இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் தான் சம்பாதிக்கிறேன் இல்லையா, என்ஜாய் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஊத்தி கொடுக்குறாரு. அப்பாவும் சந்தோஷமா சரக்கடிச்சிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு என் பையன் முதல் மாசம் சம்பளம் வாங்கி எனக்கு சரக்கையே வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது அம்மா உள்ளுக்குள்ள வராங்க. உனக்கு என்ன வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பவுடரு ஃபேர் அண்ட் லவ்லிலாம் வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அம்மாக்கும் அப்பாக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா வந்து அங்க உட்கார்ந்துட்டு நமக்கு கடவுள் காசு பணம்லாம் கொடுக்கலனா கூட தங்க மாதிரி ஒரு பிள்ளைய கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் கிளம்பி 3 பேரும் கோயிலுக்கு போறாங்க. கோவிலுக்கு போனா அங்க நம்ம ஹீரோ மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே பின்னாடியே சுத்த ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ கூட ஃப்ரெண்டும் இருப்பான். ஃப்ரெண்டு மச்சான் என்ன உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்றாரு. இப்ப
இப்ப அந்த பொண்ணு பின்னாடி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணை காணோம், எங்க மச்சான் போனா அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு ஒரு பொண்ணு பின்னாடி பக்கமா வந்து அண்ணா கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு சொல்றா. யாருன்னு பார்த்தா மீனாட்சி. என்னது அண்ணாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு புஷ்னு போயிடுச்சு. நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்டுக்காரனை பார்த்து மச்சான் அவ என்ன பார்த்தா அண்ணான்னு கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சேச்சா என்ன பார்த்து சொன்னா மச்சான், நீ கண்டினியூ பண்ணு, போயிட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணு அப்படின்னும் போது எங்க ஃபாலோ பண்றது, அதான் அந்த பொண்ணு போயிட்டாலே அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ தியேட்டருக்கு போயிருப்பாரு. மீனாட்சியும் வந்திருக்காங்க. அவங்க வந்து பார்க்கும்போது சம கூட்டமா இருக்கு. இந்த கூட்டத்துல போயிட்டு நம்ம எப்படி டிக்கெட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது லைன்ல நம்ம ஹீரோ நின்னுகிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு நேரா நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு அண்ணா நீங்களா, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவ என்னையா அண்ணான்னு கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி பாக்குறாரு. அண்ணா நான் உங்களை தான் கூப்பிடுறேன், எனக்கு கொஞ்சம் டிக்கெட் எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுக்க, இதெல்லாம் தலை விதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டிக்கெட் வாங்கிட்டு வந்து கொடுக்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்புறா. மச்சான் இப்போ உன்னதான் அந்த பொண்ணு அண்ணான்னு கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்காரன் சொல்லும் போது போ மச்சான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோடைய அப்பா ஹீரோ கிட்ட நான் உனக்கு ஒரு பொண்ணை பார்த்திருக்கேன், நீயும் ஃப்ரெண்டும் போயிட்டு காஃபி ஷாப்ல மீட் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஹீரோவும் ஃப்ரெண்டும் கிளம்பி அந்த காஃபி ஷாப்க்கு போறாங்க. அங்க போனாலும் மீனாட்சி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அண்ணா நீங்க என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோக்கு செம காண்டாகுது. என்ன முழிக்கிறீங்க, வந்து இங்க உட்காருங்க அப்படின்னும் போது ஹீரோவும் போயிட்டு உட்காராரு. நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, நான் மாப்பிள்ள பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னும் போது ஒருவேளை நம்ம அப்பா பார்த்த பொண்ணு இந்த பொண்ணா தான் இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்போடு அங்கிருந்து கிளம்பும் போது சூர்யா இங்க இருந்து போகாதீங்க, சும்மா ஃபன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கோவில என்ன பார்த்துட்டு என் பின்னாடியே சுத்திட்டு இருந்தீங்க பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடியே என் வீட்டுல உங்க போட்டோவை காமிச்சாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு மட்டும் இல்லாம என் குடும்பத்துக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னுடைய ஃபேமிலியும் கோவிலுக்கு வந்திருந்தோம். இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாது, தெரியறதுக்கு முன்னாடி சும்மா ஃபன் பண்ணலாம், விளையாடி பார்க்கலாம் அப்படின்னா அப்படி பண்ணேன், மத்தபடி ஒன்னும் கிடையாது, என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பொண்ணும் ஹீரோவும் பேச ஆரம்பிக்கிறாங்க, பழக ஆரம்பிக்கிறாங்க, நிச்சயம்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல ஒரு ஃபேமஸான லாயரை யாரோ நடு ரோட்ல வச்சு குத்தி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட்டுக்கு போலீஸ் போறாங்க, மீடியாலாம் போறாங்க. இந்த விஷயம் ஊர் முழுக்க பரபரப்பா பேச ஆரம்பிக்குது. இப்போ ஒரு வக்கீல் இறந்து போனாரு பாத்தீங்களா, இவரை மக்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, மக்களுக்காக நிறைய பணி செஞ்சிருக்காரா, அது மட்டும் இல்லாம இவரு ஒரு கழகத்துக்கு தலைவராகவும் இருக்காரா. இப்போ இந்த ஸ்பாட்டுக்கு இன்ஸ்பெக்டர் கிஷோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் வராரு. அவர் வந்து டெட் பாடி எல்லாம் பார்த்து எந்த டைம்ல இந்த சம்பவம் ஆச்சு, சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணீங்களா, இறந்து போனவருடைய வீட்டுக்கு தகவல் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எஸ்ஐயும் பேசிட்டே இருக்கும்போது இப்போ பிரஸ் மீடியாலாம் வந்துட்டு இவர்கிட்ட என்ன விஷயம் தான் ஆச்சு, இவ்வளவு ஃபேமஸான மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வக்கீல யாரோ நடு ரோட்ல வச்சு கொலை பண்ணிருக்காங்க, எதுக்காக கொலை பண்ணிருக்காங்க, யாரு கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது தெரிய வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது வரைக்கும் எங்களுக்கு ஒண்ணுமே தெரிய வரல, இப்போதான் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்க இருந்து கிளம்புறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இவருடைய இறுதி சடங்குலாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு மினிஸ்டர் வந்து மரியாதை பண்ணிட்டு இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் கண்டிப்பா சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தப்படுவாங்க, நான் போலீஸை ஸ்பீட் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஷோரை கூப்பிட்டு இந்த கேஸை சீக்கிரமா முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ இந்த கிஷோரும் கிஷோருடைய டீமும் கொலை பண்ணது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மேல இருந்து பிரஷர் வந்துட்டே இருக்கு, எப்படியாச்சும் இந்த கேஸை சீக்கிரம் முடிங்க அப்படின்னு சொல்றாங்க. இறந்து போன இந்த வக்கீலுடைய கால் ஹிஸ்டரி எல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இவரு ஒரு லேபுக்கு கால்ல போயிருக்காரு, அங்க இருந்து ஒரு 4 வாட்டி கால் பண்ணிருக்காங்க இப்படின்ற விஷயம்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க இந்த வக்கீல் எங்கெல்லாம் போனாரு, எங்கெல்லாம் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் வேணும். யாராவது இவரை ஃபாலோ பண்ணிருக்காங்களா, யாராவது இவரை மிரட்டி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கணும். இவர் அன்னைக்கு கால்ல இருந்து நைட் வரைக்கும் எங்கெல்லாம் போயிருக்காரோ எல்லா இடத்துடைய சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்பி இவருடைய வீட்டுக்கே போயிட்டு இந்த வக்கீலுடைய ஃபேமிலி கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ரீசன்ட் டைம்ல யாராவது அவருக்கு கால் பண்ணி மிரட்டினாங்களா, அந்த மாதிரி ஏதாவது சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவருக்கு எதிரிகளே கிடையாது, என் புருஷன் ரொம்ப நல்லவரு, எல்லாருக்குமே நல்லதுதான் பண்ணிருக்காரு, அவரை போயிட்டு யார் இப்படி கொலை பண்ணான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பயங்கரமா அழுகுறாங்க. உங்க புருஷனுக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ரீசன்ட் டைம்ல ஏதாவது வித்தியாசமா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இங்க விசாரிச்ச வரைக்கும் இந்த இன்ஸ்பெக்டரால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு அவங்க சித்தப்பாவை பார்த்து ஒரு 10 லட்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. நம்ம ஹீரோ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பிளாட் வாங்கணும், அதுவும் அப்பாக்கும் அம்மாக்கும் தெரியாம சர்ப்ரைஸா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா கிட்ட காசு கேக்குறாரு. சித்தப்பாவும் கடனா காசை கொடுக்குறாரு.
நான் லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கேன், லோனும் சாங்ஷன் ஆயிடுச்சு, கண்டிப்பா கூடிய சீக்கிரமே கைக்கு காசு வந்துடும், காசு வந்தோடனே கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னும் போது, டேய் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, உன் மேல நம்பிக்கை இருக்கிறதுனால மட்டும்தான் எந்த பேப்பரும் எழுதாம சைன் கூட வாங்காம காசை கொடுத்துருக்கேன், போடா போயிட்டு அந்த பிளாட்டை வாங்கிட்டு என்கிட்ட போன் பண்ணி சொல்லு அப்படின்னும் போது இவரும் அங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பும் போது மீனாட்சி கிட்ட உன்னுடைய அப்பா அம்மாவையும் என்னுடைய அப்பா அம்மாவையும் நைட்டு ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்லி சர்ப்ரைஸா இந்த விஷயத்த சொல்லலாம், கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளாட் வாங்கிட்டோம் அப்படின்றது நம்ம ரெண்டு ஃபேமிலிக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னும் போது அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்றா. அடுத்த சீன்ல பார்க்கும்போது இந்த வக்கீலுடைய கொலைகேஸ் தான் பயங்கரமா பேசப்படுது, டிவி நியூஸ் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வக்கீலுடைய கொலைகேஸை பத்தி டிபேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸை சென்ட்ரல் ஏஜென்சிக்கு மாத்தணும், சிபிஐக்கு மாத்தணும், நம்ம ஊர் போலீஸ் ஒழுங்கா விசாரிக்க மாட்டாங்க, அவங்க என்னமோ தில்லுமுள்ளு பண்றாங்க, கோல்மால் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதே காண்டோட அந்த கொலைகாரன் மட்டும் என் கையில கிடைச்சான் போட்டு கொன்னுடுவண்டா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிஷோரும் அந்த கொலைகாரனை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்காரு. சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் அந்த பொண்ணையும் காமிக்கிறாங்க. இவங்க எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு 3-4 போலீஸ் வண்டி வருது, இவங்கள சுத்தி வளைக்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போறாங்க. சார் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வாயை மூடிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ள ஏத்துறாங்க. இந்த பொண்ணும் பார்த்துட்டு அவரு என்ன பண்ணாரு, அவரை ஏன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒழுங்கா ஓடி போயிடு இல்லைன்னா மூஞ்ச உடச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி கிஷோரி இந்த பொண்ணை திட்டி விட்டு ஹீரோவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக அந்த வக்கீல் ராஜகோபால கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னது நான் கொலை பண்ணா, அந்த ஆளு யாருன்னு கூட எனக்கு தெரியாது, நான் எதுக்காக அந்த ஆளை கொலை பண்ண போறேன், ஜஸ்ட் டிவி நியூஸ்ல எல்லாம் அவரை பார்த்திருக்கேன், இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கூட அந்த ஆளை மீட் பண்ணது கிடையாது, மீட் பண்ண ட்ரை பண்ணது கூட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படின்னா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை காமிக்கிறாங்க. காலைல 10 மணிக்கு ஒரு லேப்குள்ள அந்த ராஜகோபால் போறாரு, பின்னாடியே நம்ம ஹீரோவும் போறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு சிக்னல்ல ராஜகோபால் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, பின்னாடியே நம்ம ஹீரோவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நைட்டு இவர் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு, ஹீரோ பின்னாடியே போயிட்டு வராரு. 3 இடத்துல ஃபாலோ பண்ணிருக்க, சரியான டைமா பார்த்து சிசிடிவி கேமரா இல்லாத இடமா பார்த்து நீ கொலை பண்ணிருக்க, இதான் உண்மை அப்படின்னும் போது கிடையவே கிடையாது, அன்னைக்கு காலைல என்னுடைய அம்மாவுடைய பிளட்ட டெஸ்டிங்க்கு கொடுத்துருந்தேன், அதை வாங்கலாம் அப்படின்னா லேபுக்கு போனேன், நைட்டு கூட டெஸ்ட் ரிப்போர்ட்டை காமிச்சு என்னுடைய அம்மாக்கு என்னாச்சு, சுகர் லெவல் எப்படி இருக்கு, பிபி லெவல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தான் போனேன் கண்டி, மற்றபடி இந்த ஆள் அன்னைக்கு நைட் நான் பார்க்க கூட இல்ல. அதே போல அந்த சிக்னல்ல நான் பின்னாடி வெயிட் பண்ணது கூட ரெட் சிக்னல் போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன், மற்றபடி அவர் முன்னாடி நிக்கிறாரு அப்படின்ற விஷயம் கூட தெரியாது, இது எல்லாமே கோ இன்சிடென்ட், எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது பொய்யா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு காதாமட்டிலே ஒரு போடு போட்டு ஒழுங்கா ஒத்துக்கடா அப்படின்னும் போது ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. அப்படின்னா உன்னை ஏன் பாணியில் தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு இவனை உள்ளுக்குள்ள இழுத்துக்கிட்டு போயிட்டு போட்டு போல நைட்டுக்குள்ள அந்த ஆளு உண்மையை சொல்லியே ஆகணும், உண்மையை ஒத்துக்கணும் அப்படின்னும் போது இப்போ நம்ம ஹீரோவை உள்ளுக்குள்ள இழுத்துக்கிட்டு போயிட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க, அடிச்சு தோலெல்லாம் உருகிறாங்க. நம்ம ஹீரோ கத்துற சவுண்ட் அந்த ஸ்டேஷனையே கிழிக்குது. இந்த டைம்ல ஹீரோவுடைய அப்பா அம்மா ஹீரோவை பார்க்க ஸ்டேஷனுக்கு வராங்க. அப்போ பிரஸ் மீடியா பீப்புள்ஸ்லாம் அங்க வந்து உங்க பையன் எதுக்காக கொலை பண்ணாரு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா போட்டு டார்ச்சர் பண்றாங்க. நகர்ந்து போங்க, என் பையன் யாரையுமே கொலை பண்ணல, என் பையன் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்ஸ்பெக்டர் உங்களை உள்ளுக்குள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு, யாருமே பார்க்க அனுமதி கிடையாது, இந்த கேஸ் நாளைக்கு கோர்ட்டுக்கு வரும், ஏதாவது ஒரு வக்கீல கொண்டு வந்து வாதாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் உள்ளுக்குள்ள போயிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அவரு சொன்ன மாதிரியே இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நம்ம ஹீரோ தான் அந்த வக்கீல கொலை பண்ணாரு அப்படின்ற மாதிரி வாதாட ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஹீரோவுடைய அப்பா என் பையன் கொலைகாரன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது அப்பா கொஞ்சம் அமைதியா உட்காருங்க, நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் உட்கார வைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோவும் சொல்றாரு, நான் கொலை பண்ணல, எனக்கு அந்த ராஜகோபால் யாரு அப்படின்னு கூட தெரியாது, இந்த போலீஸ்காரன் தான் பிளான் பண்ணி என்ன மாட்டி விட்டான், நான் கொலை பண்ணல அப்படின்னும் போது தம்பி கொஞ்சம் வாய மூடுங்க, உங்ககிட்ட கேட்கும் போது நீங்க பேசினா மட்டும் போதும், அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்காக யாரும் வாதாட வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் ஒரு வக்கீலையே கொலை பண்ணா அப்படின்ற காரணத்தினால எந்த வக்கீலுமே இவனுக்கு வாதாட வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிபி சொல்றாரு. சரி இவன் தான் குற்றவாளி அப்படின்னு எதை வச்சு சொல்றீங்க, ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த வீடியோ ஃபுட்டேஜை காமிக்கிறாங்க. இதையும் ஜட்ஜி பாக்குறாங்க. மறுபடியும் நம்ம ஹீரோ கத்த ஆரம்பிக்கிறாரு, நான் கொலை பண்ணல அப்படின்னும் போது என்னைக்கு இவன் ராஜகோபால கொலை பண்ணானோ அன்னைக்கே 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு பிளாட்டை புக் பண்ணிருக்காரு, யாருகிட்டயோ காசை வாங்கிட்டு தான் இந்த ராஜகோபால பிளான் பண்ணி இவன் கொலை பண்ணிருக்கான் போல அப்படின்னும் போது கிடையவே கிடையாது, அந்த பணம் என்னுடைய சித்தப்பாக்கு சொந்தமானது, கைமாத்தா தான் வாங்கினேன், அது கடனா வாங்கின பணம் தான் அப்படின்னு சொல்லும் போது மிஸ்டர் கொஞ்சம் வாய
வாய மூடுங்க, உங்களுக்காக ஒரு வக்கீல இந்த கோர்ட்டே நியமிக்கும், அவரு மூலியமா நீங்க சொல்ல நினைக்கிறத இந்த கோர்ட்டுக்கு சொல்லலாம். இப்போதைக்கு இவரை 15 நாள் ரிமாண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இவரு சார்பா வாதாட ஒரு வக்கீலையும் நியமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை அங்க இருந்து ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. போற வழியில நம்ம ஹீரோ செமையா கத்திக்கிட்டே போறாரு. அம்மா அப்பாவும் கத்துறாங்க. அதுக்கப்புறம் மீடியாக்காரங்க முன்னாடி எல்லாம் போயிட்டு என் புள்ள நிரபராதி, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கால்ல உழாத குறையா கெஞ்சிடாங்க. இப்போ நம்ம ஹீரோவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு போட்டு போலன்னு பொழக்கிறாங்க. நல்லா கட்டைய வச்சு அடி அடிக்கிறாங்க. ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு போது நம்ம ஹீரோ ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்குறாரு. இந்த பக்கம் ஹீரோவுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு கதவெல்லாம் சாத்திக்கிட்டு மேல கெரோசின் ஊத்திக்கிட்டு என் பையனுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்க இங்கே இருந்து உண்ணாவிரதம் இருக்க போறோம், யாராவது உள்ளுக்குள்ள வர ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எங்களை நாங்களே கொளுத்திக்கிட்டு இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதே டைம்ல ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோ போட்டு அடிச்ச அடியில ஒரு மயக்கத்துல இருக்காரு. இவனுக்கு சாப்பாடு ஏதாவது கொடுத்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை எழுப்பி ஏன்பா இப்படி அடி வாங்கி சாகுற, இல்ல ஒரே ஒரு சைன் மட்டும் போடு, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது ஹீரோ அரை மயக்கத்துல இருந்தாலுமே அந்த இதுவை கிழிச்சு போட்டுறாரு. தக்காளி உனக்கு அவ்வளவு திமிராடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் போட்டு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு கொலை செய்ய பயன்படுத்தின ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சட்டையெல்லாம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ தான் இங்க கொண்டு வந்து ஒழிக்க வச்சாரு, இதை நம்ம ஹீரோவே காமிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இதையும் கொண்டுட்டு போயிட்டு கோர்ட்ல தாக்கல் பண்ணும்போது நம்ம ஹீரோ இது எதையுமே நான் பண்ணல அப்படின்றாரு. இந்த டைம்ல நம்ம ஹீரோ சார்பா வாதாட ஒரு வக்கீல நீதிமன்றமே அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அவரு வந்துட்டு நான் என்னுடைய கிளைண்ட் கிட்ட பேசணும், அதுக்கு எனக்கு ஒரு 4 நாள் அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா அங்கேயே அழுது கத்துறாரு. ஏற்கனவே என்ன கூட்டிட்டு போயிட்டு அடின்னு அடிச்சு உடம்பு ஃபுல்லா செம காயமா இருக்கு, நான் எதையுமே ஒத்துக்க மாட்டேன், நான் நிரபராதி அப்படின்னு சொன்னாலும் கேட்காம நீ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களே சும்மா காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அங்கிருந்து கத்தி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து இதை நான் தான் காமிச்சேன், நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. அப்படின்னும் போது தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களை ஜெயில வந்து உங்க வக்கீல் மீட் பண்ணுவாரு, அவர்கிட்ட எல்லாமே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோவை ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோ அழுதுகிட்டே போறாரு. இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ கொஞ்ச நாள் ஜெயில இருக்காரு. இந்த டைம்ல ஏதோ ஒரு சம்பவம் ஆயிடுச்சு போல. நம்ம ஹீரோவை வெளியே கூட்டிட்டு போறாங்க. என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோவுடைய அம்மா அப்பா இறந்து போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவால தாங்கவே முடியல, செம்மையா அழுகிறாரு. இப்போ அம்மா அப்பாக்கு பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் பண்ணி முடிக்கிறாரு, அவங்களுக்கு கொல்லியும் வைக்கிறாரு. இந்த டைம்ல இந்த இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்ட வந்து எனக்கு வேற வழி தெரியல, நான் வேணுமுத்துனே உன்னை மாட்டி விடல, வேற வழி இல்லாம தான் உன்னை மாட்டி விட்டேன், எப்படியோ உனக்கு மிஞ்சி போனா ஒரு 15 வருஷம் தண்டனை கொடுப்பாங்க, நீ உள்ளுக்குள்ள போனா நீ தான் ரொம்ப நல்லவனாச்சு, நன்னடத்தை காரணமா ஒரு 6 இல்ல 7 வருஷத்துல வெளியே விட்டுருவாங்க, நீ வெளியே வந்து உன்னுடைய வாழ்க்கைய சந்தோஷமா வாழலாம், இதான் என்னுடைய பிளானு. ஆனா இந்த டைம்ல உன்னுடைய அம்மா அப்பா தான் இந்த விஷயத்த பெருசாக்கிட்டாங்க, நாங்க உண்ணாவிரதம் இருக்க போறோம், கொளுத்திக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா இந்த விஷயத்த மீடியால சென்சேஷனலா பேச வச்சாங்க. அந்த டைம்ல தான் போயிட்டு உங்க அம்மா அப்பாவை பார்த்து சிகரெட்டை கொளுத்தி தீக்குச்சியை மட்டும் உள்ளுக்குள்ள போட்டேன் அப்படின்னும் போது அட பாவி, அநியாயமா என்னுடைய அம்மா அப்பாவை கொலை பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போலீஸ்காரன் கூட பார்க்காம சம்மடிக்கிறாரு. இன்னொரு 4-5 கேஸை நம்ம ஹீரோ மேல போட்டு இன்னமும் ஜெயிலுக்குள்ள இருக்காரா. நம்ம ஹீரோ குற்றவாளி நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு எந்த தீர்ப்பும் வராம கடந்த 5 வருஷமா ஜெயில இருந்து கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபர் கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ 2 வாட்டி ஜெயில விட்டு தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்காரு. எப்படியாச்சும் தப்பிச்சு போயிட்டு அந்த இன்ஸ்பெக்டரை கொலை பண்ணும் அப்படின்றது தான் ஹீரோவுடைய முக்கியமான மோட்டோவா இருந்திருக்கு. ஆனா நம்ம ஹீரோவால ஜெயில விட்டு தப்பிச்சே போக முடியலையா, 1 வருஷமா கேஸ் நடந்திருக்கு. இந்த டைம்ல நம்ம ஹீரோ அவங்க சித்தப்பா கிட்ட 10 லட்சம் பணம் வாங்கினாரு பாத்தீங்களா, இந்த பணத்தை நான் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பாவே கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம ஒரு நாள் மீனாட்சி நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு மீனாட்சியோடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் ஹீரோவை பார்க்க வந்திருக்காங்க. ஆறுதலா பேசிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தம்பி நீங்க வெளியே வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 1.5 வருஷமா இந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்காம உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, இதுக்கப்புறமும் இந்த பொண்ணால வெயிட் பண்ண முடியாது, வாழ்க்கையே நாசமா போயிடும், இப்பதான் ஒரு நல்ல வரன் வந்திருக்கு, நீங்களாச்சும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னும் போது ஆமா அப்பா சொல்றதும் கரெக்ட் தான், உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழு, நான் வெளியே வருவனான்னு கூட எனக்கு தெரியல, எனக்காக வெயிட் பண்ணி உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்காத அப்படின்னும் போது அந்த பொண்ணு அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்புறா. அந்த பொண்ணுடைய அப்பா ரொம்ப தேங்க்ஸ் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த விஷயம்லாம் ஃப்ரெண்டுக்காரன் பார்த்துட்டு மச்சான் உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க, என்னமோ ஆறுதலா பேச போறாங்க அப்படின்னு தான் கூட்டிட்டு வந்தேன், மத்தபடி இப்படி பேசுவாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது, சாரி மச்சான் அப்படின்னும் போது அந்த பொண்ணும் அந்த பொண்ணுடைய அப்பாவும் பண்ணது தப்பு ஒன்றும் கிடையாது, இதான் நல்லது, நீயும் இதே போல பண்ணி என்னை வந்து பார்க்காத, என் கூட இருக்கிற எல்லாரும் எனக்கு பிடிச்சிருக்க எல்லாரும் இறந்து போறாங்க இல்ல என்னை விட்டு போறாங்க, உன்னை
உன்னையும் என்னால இழக்க முடியாது, இதுக்கப்புறம் என்ன வந்து மீட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரன் நிறைய வாட்டி வந்து பார்க்க ட்ரை பண்ணிருக்கான், ஹீரோ பார்க்க போகவே இல்லையா. இந்த விஷயம்லாம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த யூடியூபர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ சொல்றதெல்லாம் கேட்கும் போது இவனுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு யாரோ நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருக்காங்க. தம்பி, உன்னை ஒரு பொண்ணு பார்க்க வந்திருக்கா, 4 வருஷமா உன்னை பார்க்க பெருசா யாரும் வரவே இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க, நீ போயிட்டு மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு வார்டன் தாத்தா சொல்லும் போது நம்ம ஹீரோ ஆர்வமா யாரா நம்மள பார்க்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போனா ஒரு அட்வொகேட் வந்திருக்காங்க. என் பேரு ஆதியா, நான் ஒரு வக்கீல், உங்க கேஸ ஒரு 6 மாசமா ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், இல்ல ஒரு சைன் போடுங்க, முதல்ல உங்களை பெயில்ல வெளியெடுக்கலாம், அதுக்கப்புறம் இந்த கேஸ்ல போயிட்டு நம்ம வாதாடலாம் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ பாட்னு அங்க இருந்து கிளம்புறாரு. யோ, உனக்காக பேசலாம், உனக்காக இந்த கேஸ் எடுத்து வாதாடலான்னு வந்தா நீ பாட்னு ஒரு 5 நிமிஷம் கூட நான் என்ன சொல்றேன்னு கேட்காம கிளம்பி போயிட்டே இருந்தா எப்படி, முதல்ல பேசிதான் பாரு அப்படின்னும் போது நான் 5 வருஷமா இந்த ஜெயிலை விட்டு எப்படா வெளியே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன், நான் வெளியே போனேன் அப்படின்னா முதல் வேலையா அந்த இன்ஸ்பெக்டரை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னும் போது நீ ஏன் இவ்வளவு கோவப்பட்டு எதையுமே சாதிக்க முடியாது, அமைதியா இருந்தாதான் எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும், நம்மளால வின் பண்ண முடியும் அப்படின்னும் போது இதே விஷயத்த நம்ம ஹீரோக்கு அவங்க அப்பா சொல்லி கொடுத்து வளர்த்திருப்பாரு. அந்த விஷயம் மைண்டுக்குள்ள வந்துட்டு போகுது. நீ சட்டத்தை கையில் எடுத்துக்காத, சட்டப்படி அவனை பழிவாங்கு, சட்டப்படி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த ஊர்ல சட்டம் கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சட்டம் இருக்கு, செக்ஷன் 211, ஏதாவது ஒரு அப்பாவி மேல பொய்யா கேஸ போட்டு ஜெயிலுக்கு அமிச்சு அவங்க 5 வருஷமோ 10 வருஷமோ தண்டனை அனுபவிச்சு வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் செக்ஷன் 211 தான். இந்த கேஸ் மூலமா வாதாடி நம்ம நிரபராதி, நம்ம மேல பழிய போட்ட அந்த போலீஸ்காரன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டோம் அப்படின்னா நீ எத்தனை வருஷம் ஜெயிலுக்குள்ள கஷ்டப்பட்டியோ அத்தனை வருஷம் அந்த பழிய போட்ட போலீஸ்காரனும் ஜெயிலுக்கு போயே ஆகணும், அதான் இந்த சட்டத்துடைய மகிமை அப்படின்னும் போது இவனுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு கேஸ்லாம் இருக்கா, பரவாயில்லையே, இப்ப நான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். முதல்ல சைனை போடு, நான் உனக்கு போயிட்டு பெயில் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் சைன் போடுறாரு. ஹீரோயினும் போயிட்டு பெயிலுக்கு அப்ளை பண்ணி பெயில் வாங்கிட்டு வராங்க. இப்போ பெயில் வாங்கிட்டு வந்து ஹீரோவை வெளியே கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஜெயிலுக்கு போகும்போது பார்த்தா நம்ம ஹீரோ செமையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு 3-4 கைதிகள் ஹீரோ அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ திருப்பி அடிக்கிறாரு, பயங்கரமா சண்டை போடுறாரு. டேய் சண்டை போடாதடா, நிப்பாட்றா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் கத்துறாங்க. முக்கியமா அந்த யூடியூபர், ப்ரோ வேணாம் ப்ரோ, இந்த மாதிரி பண்ணாத, உன்னுடைய பெயில் கேன்சல் ஆயிடும் அப்படின்னும் போது அங்க ஒரு வார்டன் இருப்பாரு. அவரும் சொல்றாரு சண்டை போடாத, அதுக்கப்புறம் உன் மேல எக்ஸ்ட்ராவா கேஸ் போட்டு வாழ்க்கை முழுக்க நீ ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்னும் போது அதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. அங்க இருக்கிற எல்லாரும் செம ஷாக்கு. முக்கியமா அந்த யூடியூபர் திரும்பி பாக்குறான். அடி பாவி அப்படின்னா கூட வந்துட்டே குழி பறிக்கிறியா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இவங்க பாட்னு கெத்தா அங்கிருந்து வெளியே கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் அந்த யூடியூபர் ரிலீஸ் ஆயிட்டு இருப்பான். இவனை பிக்கப் பண்ண ஹீரோயின் வந்திருக்காங்க. அக்கா, நீ தான் ஜெயிலுக்குள்ள போயிட்டு அந்த பையன் என்ன பண்றான், அந்த பையனுடைய ஃபீலிங்ஸ் என்ன, அவன் எப்படி உள்ளுக்குள்ள வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விசாரிச்சு தெரிஞ்சுக்க சொன்னேன். அது மட்டும் இல்லாம அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த பட்டன் கேமரால ரெக்கார்ட் பண்ண சொன்னேன். நானும் நீ சொன்ன மாதிரி பக்காவா பண்ணேன். நீ பெயில் வாங்கிட்டு வந்து அந்த பையனை வெளியே கூட்டிட்டு போவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் வாழ்க்கை முழுக்க ஜெயிலுக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற. உன்னுடைய பிளான் தான் என்ன, ஏன் அப்படி பண்ற, அந்த பையன் பாவம் அப்படின்னும் போது அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ண இல்லையா, அதை ஏதாவது ஒரு ஃபேக் ஐடியில இருந்து அப்லோட் பண்ணு, மத்த விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது இந்த பையன் ஸ்மைல் பண்றான். அது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு இன்னைக்கு பெயில் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு கிளம்பிட்டே இருக்கும் போது இந்த யூடியூபர் போயிட்டு பேச ஆரம்பிக்கிறான். பிள்ளைக்கு சந்தோஷத்தை பாத்தியா, இன்னைக்கு வெளியே போறேன் அப்படின்னு உடனே, பாசே நீங்க வெளியே போங்க, நானும் ஒரு 2 நாள் ரிலீஸ் ஆயிடுவேன், வந்துட்டு நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு நல்லா சாப்பிடலாம், இங்க சாப்பிட்டு நாக்கு செத்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும் போது இப்போ ஒரு கைதி வந்து தன்னைத்தானே காயப்படுத்திட்டு என்ன ஏன்டா அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சண்டை போடும்போது நம்ம ஹீரோக்கும் சரி இந்த யூடியூபருக்கும் சரி ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இங்க என்ன விஷயம் தான்டா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு 3-4 பேர் சேர்ந்துட்டு அவங்களே காயப்படுத்திட்டு நம்ம ஹீரோ தான் அடிச்சாரு அப்படின்ற மாதிரி திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த எல்லா விஷயமும் யூடியூபர் கையில இருந்த அந்த பட்டன் கேமரா மூலமா ரெக்கார்டா இருக்கு. இதை அப்லோட் பண்ணிட்டாங்க. இது இப்போ செம்ம வைரல். இருக்கிற எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. ஜெயில எந்த மாதிரி பிளான் பண்ணி ஒரு மாட்டி விட்டுறாங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ் மீடியாவும் நம்ம ஹீரோவை பத்தி மட்டும்தான் பேசுறாங்க. அக்கா, இந்த மாதிரிலாம் நடக்கணும் உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நல்லாவே தெரியும், சூர்யா மேல சாதாரணமா பழிய போட்டு உள்ளுக்குள்ள தள்ளின மாதிரியே தெரியல, இதுக்கு பின்னாடி என்னமோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இப்போ இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் மட்டும் என்னதான் நடக்க போகுது, என்ன மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கேட்கும்போது இந்த விஷயத்தை பத்தி சீரியஸா ஊர் முழுக்க பேசுவாங்க. முக்கியமா கோர்ட்டே இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸா பார்த்து சூர்யாக்கு சீக்கிரமா பெயில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கோர்ட் சூர்யாவுடைய கேஸ ரொம்ப சீக்கிரமா விசாரிப்பாங்க, அவருக்கு நியாயம்
நியாயம் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த போலீஸ்காரனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இருந்தாரு பாத்தீங்களா, அந்த ஜெயிலுடைய ஜெயிலர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த போலீஸ்காரனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு போல. அந்த ஜெயில என்ன விஷயம் தான் நடக்குது, எவனோ ஒருத்தன் உள்ளுக்குள்ள கேமராவோட வந்து எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணி விட்டு அது வைரலா போயிட்டு இருக்கு. அவனை அப்படியே விட்டு இருந்தா கூட வெயில்ல வெளியே வந்து சந்தோஷமா அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான். இப்போ சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்ட கதையா இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆயிப்போச்சு, ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எங்கடா அவன் வெளியே வந்து உன்னை பழி வாங்கிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்ட மச்சான். அவனுக்கு பெயில் கிடைக்க கூடாது அப்படின்னு தான் இந்த மாதிரி பண்ணேன். கடைசியா நான் போட்ட விஷயம் எனக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பாரு நாளைக்கு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனு, அந்த கமிஷனு, இந்த கமிஷனு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் வந்து விசாரிப்பாங்க. அவங்க என்ன கேட்டாலும் எனக்கு தெரியாது தெரியாது அப்படின்னு தான் சொல்றேன். அதை விட்டு போட்டு என்ன மாட்டி விட்ட அப்படின்னா யோசிக்காம உன்னை கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கோர்ட்ல காமிக்கிறாங்க. கோர்ட்ல நம்ம ஹீரோடைய கேஸ் தான் போயிட்டு இருக்கு. முதல்ல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர் தான் குற்றவாளி அப்படின்றதுக்கான ஏற்கனவே ஒரு வீடியோ ஆதாரத்தை சப்மிட் பண்ணியாச்சு. அந்த வீடியோ ஆதாரத்தை முக்கியமான எவிடன்ஸா கருதி இவர் குற்றவாளி அப்படின்னு இவருக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும் அப்படின்னும் போது இப்போ நம்ம ஹீரோயின் எஞ்சி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய கிளைண்ட் 10 லட்சம் காசு வாங்கிட்டு பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யாரு கொலை பண்ண சொன்னா, எங்க இருந்து அந்த 10 லட்சம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் போலீஸ் கண்டுபிடிக்கவே இல்ல. அத பத்தி என்ன ப்ராக்ரஸ், A1 கண்டுபிடிச்சாச்சு, A2 எங்க, அதாவது கொலை பண்ண தூண்டவங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எங்கயா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட கேட்கும் போது இன்வெஸ்டிகேஷன் பண்றேன் அப்படின்றாரு. 5 வருஷமாவா இன்வெஸ்டிகேஷன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவருக்கு என்ன ஆன்சர் பண்றது அப்படின்னே தெரியல. இப்போ நம்ம ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய கட்சிக்காரர் தான் அந்த வக்கீல பிளான் பண்ணி கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆதாரமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை காமிச்சாங்க இல்லையா. அந்த வீடியோ முழுக்க என்னுடைய கட்சிக்காரர் ஒரு சட்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. கொலை பண்றதுக்கு முன்னாடி போயிட்டு வேற ஒரு சட்டையை மாட்டிக்கிட்டு வந்தா கொலை பண்ணுவாரு. ஏன்னா போலீஸ் கத்தியும் சட்டையும் கைப்பற்றி இருக்காங்க, முக்கியமான எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னுடைய கட்சிக்காரருடைய சட்டையே கிடையாது. அது மட்டும் கிடையாது, என்னுடைய கட்சிக்காரருடைய சட்டையுடைய சைஸ் L, அவங்க கொண்டு வந்த சட்டையுடைய சைஸ் XXL, கொஞ்சம் கூட செட் ஆகாது. இதுவும் இல்லாம கண்ணால பார்த்த சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசான தாத்தாவை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இவர்கிட்ட இப்போ ஹீரோயின் விசாரிக்கிறாங்க. நீங்க தான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா இவன் குத்தி கொலை பண்ண விஷயத்தை என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னும் போது, கண்ணாடி போட்ட கண்ணால பாத்தீங்களா, கண்ணாடி போடாம பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சின்ன வயசுல இருந்து எனக்கு கொஞ்சம் பார்வை கோளாறு, கண்ணாடி போடாம பாத்ரூம் கூட போக முடியாது அப்படின்னு சொல்றாரு. நோட்டீஸ் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், இவரால கண்ணாடி போடாம பாத்ரூம் கூட போக முடியாது. ஆனா சூர்யா அந்த வக்கீல கொலை பண்ணதா சொல்றாங்க இல்லையா, அன்னைக்கு காலைல ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்துல இந்த கண்ணாடிக்கார் போயிட்டு கலந்துக்கிறாரு. அப்போ வந்துட்டு பயங்கரமா பிரச்சனையாகுது. போலீஸ் தடியடி நடத்துறாங்க. தடியடி நடத்தி அங்க இருக்கிறவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது இவரையும் கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது கண்ணாடி தவறி கீழே விழுந்து உடஞ்சி போயிடுது. இவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு அன்னைக்கு நைட்டே விட்டுட்டு இருக்காங்க. இவர் அன்னைக்கு நைட்டே போயிட்டு கண்ணாடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்டிக்கல்ல ஆர்டர் பண்ணிருக்காரு. அதுக்கான பில் தான் இது. கண்ணாடியவே 2 நாள் கழிச்சு தான் கொடுத்திருக்காங்க. கண்ணாடி போடாம பாத்ரூம் கூட போக முடியாது அப்படின்னு சொன்னவரு கண்ணாடி போடாம எப்படி இந்த விஷயத்த பார்த்திருப்பாரு, என்னுடைய கட்சிக்காரர் தான் கொலை பண்ணாரு அப்படின்ற விஷயத்த பார்த்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கா எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸை தூக்கி வைக்கிறாங்க. பிபியாலையும் அந்த போலீஸ்காரனாலையும் ஒண்ணுமே பேச முடியல. இது எல்லாத்தையுமே தாண்டி கடைசியா ஒரு பங்கமான எவிடன்ஸை காமிக்கிறாங்க. இப்போ அந்த வக்கீலுடைய டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் கூப்பிட்டு அவர் எப்படி இறந்து போயிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கத்தியால 3 இடத்துல குத்தி கொலை பண்ணிருக்காங்க. அதுவும் ஆழமா கத்தி குத்தி இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கத்தில வலது கையுடைய ரேகை இருக்கா, இடது கையுடைய ரேகை இருக்கா, அதாவது கொலைகாரன் ரைட் ஹேண்டரா இல்ல லெஃப்ட் ஹேண்டரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பா ரைட் ஹேண்டர் அப்படின்னு சொல்றாரு. ஓகே நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையுடைய எக்ஸ்ரே ரிப்போர்ட் ஒன்று காமிக்கிறாங்க. அதுல பார்க்கும்போது நம்ம ஹீரோடைய வலது கை கட்ட விரல் உடைஞ்சு போயிட்டு அதை சரியா யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. சின்ன வயசுல நம்ம ஹீரோக்கு ஒரு 15-16 வயசு இருக்கும் போது கிரிக்கெட் விளையாடும் போது பால் கையில பட்டு வலது கையில இருக்க கட்ட விரலே உடைஞ்சு போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அது சரியாயிட்டு இருக்கு. ஆனாலுமே இவரால இன்னி வரைக்கும் அந்த கட்ட விரலை சரியா பயன்படுத்த முடியல. எந்த விஷயத்தையுமே கிரிப்பா பிடிக்க முடியாது. அதுக்கான ரிப்போர்ட் தான் அது. இப்படி இருக்கும்போது என்னுடைய கட்சிக்காரர் எப்படி கையால 3 இடத்துல குத்தி கொலை பண்ணிருக்க முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. இது மொத்தமா பிளான் பண்ணி என்னுடைய கட்சிக்காரரை மாட்டி விட்டுருக்காங்க. இப்போ நான் சொன்ன எல்லா பாயிண்ட்டையும் நீங்க கருத்துல வச்சு என்னுடைய கட்சிக்காரர் நிரபராதி அப்படின்னு சொல்லணும். ஏற்கனவே 5 வருஷமா ஜெயிலுக்குள்ள கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் போது இந்த விஷயம்லாம் செக் பண்ணி பாக்குறாரு. நம்ம ஹீரோயின் சொன்ன எல்லா விஷயமும் கரெக்ட் தான், உண்மைதான், இவன் குற்றவாளி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு தெரிய வருது. அதனால நம்ம ஹீரோ நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அமிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு சந்தோஷம் தாங்க முடியல. 5 வருஷமா இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோர்ட்டை விட்டு வெளியே போறாரு. வெளியே போனா அந்த போலீஸ்காரங்க நிக்கிறான். அவனை பார்த்தோன்னே ஹீரோக்கு
பயங்கர காண்டா இருக்கு. ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தான் கிட்ட போறாரு. அப்போ அவங்க அப்பா சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. எந்த விஷயத்திலயும் கோவப்படாத, பொறுமையா யோசி, நீ யோசிச்சு ஒரு முடிவு எடுத்த அப்படின்னா அந்த விஷயத்துல உன்னால வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவனை இப்போ அடிச்சா நம்ம திருப்பி ஜெயிலுக்கு போயிடுவோம், யோசிச்சு பக்காவா பிளான் பண்ணி இவனை பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி அப்படியே வீட்டுக்கு போறாரு. பழைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு மாதிரி செமையா கதறி அழுகிறாரு. அதுக்கப்புறம் அந்த காதலிய போயிட்டு பாக்குறாரு. அந்த பொண்ணுக்கு கல்யாணமாகி காதலி மாதிரியே குட்டி பாப்பா ஒண்ணு இருக்கு. அதையும் பார்த்து தூக்கி கொஞ்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி வக்கீலுடைய வீட்டுக்கு போறாரு. வக்கீலுடைய போட்டோவை பார்த்து மரியாதைலாம் பண்ணிட்டு, அம்மா சத்தியமா நான் உங்க புருஷனை கொலை பண்ணவே இல்லை, யார் யாரோ எனக்கு எதிராக பேசினாங்க, ஆனா நீங்க ஒண்ணுமே பேசலையே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு பதிலாக தான் என்னுடைய பொண்ணு ஆதியா வந்திருக்கா இல்லையா, அவ பார்த்துப்பா, அவங்க அப்பாவுடைய சாவுல என்னமோ மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ விசாரிச்சு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னும் போது ஹீரோக்கு செம ஷாக்கு, செம ட்விஸ்ட். ஆக்சுவலா கொலை செய்யப்பட்ட வக்கீலுடைய பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோக்கே ஒரு மாதிரி பயங்கர ஷாக்கா, பயங்கர ஹாப்பியா இருக்கு. இங்க இருந்து போயிட்டு வக்கீல மீட் பண்ணி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், இந்த உதவியை என்னுடைய வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன், எப்போ நம்ம 211 கேஸ் போட போறோம், உன்னுடைய அப்பா எப்படி இறந்து போனாரு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம உடனே போயிட்டு இந்த 211 கேஸை போடலாம். இந்த கேஸ் எடுத்து வாதாடி விசாரிக்க ஆரம்பிக்கும் போது எல்லா விஷயமும் வெளியே வரும் அப்படின்னும் போது, ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் மேடம், இப்பயே போயிட்டு நம்ம 211 கேஸை போட்டு வாதாட ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த போலீஸ்காரன் உஷாராயிடுவான், அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், நம்ம கேஸ் போடும்போது அவனால ஒண்ணுமே பண்ணக்கூடாது, அவன் ஸ்டக் ஆகி நிக்கணும், அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம ப்ராப்பரா ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேஸை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடிக்காரன் சாட்சி சொன்னான் பாத்தீங்களா, அவரு சரியான போதை கேஸ் போல 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது, அவரை போயிட்டு பிடிக்கிறாங்க, பிடிச்சி கடத்திட்டு வந்து உட்கார வச்சு சரக்கு ஊத்தி வைக்கும் போது, என்ன கடத்திட்டு வந்து வச்சிருக்கீங்களா, இதுக்கு என்ன தண்டனைன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சரக்கையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் சரக்கு அடிக்காம இருக்க முடியல, சரக்கை பயங்கரமா அடிச்சிடுறாரு. அடிச்சிட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க உளர ஆரம்பிக்கிறாரு. இந்த போலீஸ்காரன் கிஷோர் இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் முன்னாள் ரவுடிகள் 2 பேரை கூட்டிட்டு வந்து உங்க மேல இருக்கிற எல்லா கேஸையுமே எடுத்து விட்டுறேன், எந்த எவிடன்ஸும் போலீஸ் கிட்ட மாட்டிக்காம பக்காவா பிளான் பண்ணி அந்த ராஜகோபால கொலை பண்றேங்க, மத்த விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது அன்னைக்கு நைட்டே இவனுங்க போயிட்டு கொலை பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ இந்த கண்ணாடிக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, இவன் வந்துட்டு இந்த போலீஸ்காரனுக்கு ஒரு பயங்கரமான விசுவாசி. கடந்த 10 வருஷமா இந்த போலீஸ்காரனுக்கு ஏதாவது வேலை ஆகணும் அப்படின்னா இந்த கண்ணாடிக்காரனை வச்சுதான் பண்ணுவான். அந்த டைம்ல எதிர்கட்சியுடைய தலைவர் ஒருத்தர் ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு மினிஸ்டர் மக்களுக்கு இடங்களை கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு அந்த இடத்தை திருப்பி ஆக்கிரமிக்க பாக்குறாரு, புடுங்க ட்ரை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துறாரு. அந்த போராட்டத்துல போயிட்டு நீயும் கலந்துக்கிட்டு அந்த போராட்டத்தை கலவரமா மாத்தி விட்டுரு அப்படின்னு சொல்லும் போது இவனும் போயிருக்கான். போயிட்டு பாதுகாப்பு கொடுக்க வந்த போலீஸ் மேலேயே கள்ள தூக்கி அடிக்க போலீஸ் தடியடி நடத்தி யாரெல்லாம் பிரச்சனை பண்றாங்களோ எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணும் போது தான் அந்த கண்ணாடி கீழே விழுந்து உடைஞ்சு போயிருக்கும். அந்த ரவுடி பசங்க பிளான் பண்ணி அந்த வக்கீல கொலை பண்ணாங்க பாத்தீங்களா, கொலை பண்ணதுக்கு அப்புறமா இந்த கண்ணாடிக்காரன் தான் ஒரு பழைய ஃபேக்டரிக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த ரவுடி பசங்களை தங்க வச்சு சாப்பாடு சரக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க கேட்கிற எல்லா விஷயத்தையும் வாங்கி கொடுத்துருக்கான். அப்படி வாங்கி கொடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அண்ணே இவ்வளவு வாங்கி கொடுத்துட்டு நீங்க போனா இப்படி வந்து ஒரு பெக்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஸ்டார்டிங்ல வேணாம் தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா இவர் ஒரு பயங்கரமான மட்டை கேஸ் சரகு போட்டாரு அப்படின்னா உளறிக்கிட்டே இருப்பாரு, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு பார்க்கும்போது, அண்ணே வாங்கண்ணே வந்து போடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சரக்கை ஊத்தி கொடுக்க இந்த கண்ணாடி 2 பெக்க போட்டோன்னே உளர ஆரம்பிச்சிருக்காரு. உங்களை பார்க்கவே எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு, அந்த கிஷோர் அவ்வளவு நல்லவன் கிடையாது, பக்காவா பிளான் பண்ணி அந்த வக்கீல உங்களை வச்சு கொலை பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களையும் சுட்டு கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போட்டிருக்கான், நீங்கெல்லாம் பாவுண்டா பாவுண்டா அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப இவனுங்க பயந்துட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டு இருக்கானுங்க. இப்போ கிஷோருக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல, இவனுங்க வேற ஓடி போயிட்டானுங்களே, இப்போ நம்ம என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து நம்ம ஹீரோ எதர்ச்சியா மாட்டிருக்காரு. ஹீரோவை தூக்கி உள்ளுக்குள்ள போட்டிருக்காங்க. இந்த விஷயம் தான் இருக்கு, இது வரைக்கும் தான் எனக்கு தெரியும், மத்த எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது, நாளைக்கு கோர்ட்ல கேட்டா இந்த விஷயத்த சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. இவர் பயப்படுறாரு, தக்காளி நீ நாளைக்கு கோர்ட்ல வந்து இந்த விஷயம்லாம் சொல்ற, அப்படி சொல்ல முடியாது, வர முடியாது, நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னேன், உன்னை இங்கேயே கொலை பண்ணிட்டு நானே ஜெயிலுக்கு போயிடுவேன், எனக்கு ஜெயில் ஒன்றும் புதுசு கிடையாது அப்படின்னும் போது இந்த கண்ணாடி பயந்துட்டு இல்லப்பா நான் கண்டிப்பா வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது கோர்ட்ல காமிக்கிறாங்க. அந்த போலீஸ்காரன் சார்பில் வாதாட ஒரு பெரிய வக்கீல் வந்திருக்காரு. அவர் வந்துட்டு போலீஸ் மக்களை காப்பாற்றணும், சட்டத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரைம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு யார் மேல சந்தேகம் இருக்கோ அவங்கள பிடிச்சிட்டு வந்து விசாரிக்கிறது வழக்கம் தான். சில நேரங்கள்ல அந்த விஷயம் தப்பா போக கூட வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி தான் இந்த கேஸ்லயும் தப்பா போயிருக்கு. இப்படி தப்பா போனதுக்கு அப்புறமா பாதிக்கப்பட்ட எல்லாரும் போலீஸ் மேல கேஸ போட்டா போலீஸ் எப்படி சட்டத்தை காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், இவர் என்னமோ போற போக்குல பேசிக்கிட்டு இருக்காரு
இருக்காரு, ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னா சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும், ஆதாரம் இருக்கணும், ஐ வீக்னஸ் இருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ப்ரொசீஜர் இருக்கு. அது எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணா மட்டும்தான் ஒருத்தவங்களை விசாரிக்கவே முடியும். ஆனா என்னுடைய கட்சிக்காரர்கிட்ட அந்த எந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ணாம அவர் மேல அபாண்டமா பழிய போட்டு அவருடைய வாழ்க்கையில 5 வருஷத்தை நாசம் பண்ணிட்டாங்க. என்னுடைய கிளைண்ட் இப்போ அவருடைய வாழ்க்கையவே தொலைச்சிட்டு நிக்கிறாரு. இவர் மேல அந்த போலீஸ் பழிய போட்டாரா இல்லையா அப்படின்ற விஷயத்த கோர்ட் தெரிஞ்சுக்கணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 211 கேஸ போட்டிருக்கோம். இப்போ நான் அந்த கண்ணாடிக்கார விசாரிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னும் போது அந்த கண்ணாடிக்கார கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த ஆளை காணும். இந்த டைம்ல போலீஸ்காரன் பயங்கர டென்ஷன்ல இருக்கான். ஒரு மெசேஜ் வருது, நீ கவலைப்படாதே எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னும் போது ஹப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் போலீஸ்காரன் சந்தோஷமா இருக்கான். இப்போ அந்த விக்னஸ காணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னமா கூப்பிட்ட ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி கேட்கும் போது என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியல, எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டைம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் வாதாடுறாரு. அப்படி டைம் கொடுக்காமலாம் இருக்க முடியாது, அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல், உங்களுக்கு இந்த விஷயத்தை நிரூபிக்க 4 நாள் டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு குட்டி பிளாஷ்பேக், இந்த போலீஸ்காரன் ஏன் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான், இவனுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த மினிஸ்டர் தான். இவரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இவருடைய கட்சி ஆட்சியில் இருக்கும் போது மினிஸ்டரா இருந்திருப்பாரு. இப்போ அந்த கட்சி தோத்து போயிட்டு இருக்கும். இப்போ இவரு ஃபார்மர் மினிஸ்டர் மட்டும்தான். இந்த மினிஸ்டர் தான் வக்கீல கொலை பண்ண சொல்லியிருப்பாரு. இவரு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த போலீஸ்காரன் 2 ரவுடி பசங்களை வச்சு அந்த மினிஸ்டரை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் காமிக்கிறாங்க. இப்போ அந்த கண்ணாடிக்காரு காணாம போனாரு பாத்தீங்களா, அந்த கண்ணாடிக்காரையுமே இந்த மினிஸ்டருடைய ஆட்கள் போயிட்டு கடத்திட்டு வந்து கொலை பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நியூஸ்ல இவர் இறந்து கிடக்குறாரு, இவரை யாரோ கொலை பண்ணி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நியூஸை நம்ம ஹீரோயின் அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அநியாயமா நமக்குன்னு சப்போர்ட்டுக்கு இருந்த ஒரே ஒரு மனுஷனையும் கொலை பண்ணிட்டாங்க, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஒண்ணுமே புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ ஒன்னு சொல்றாரு, நம்ம உன்னுடைய அப்பா எப்படி இறந்து போனாரு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டோம், எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா ஏதாவது ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனால Facebook, Instagram, டிவி நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே ஆராய்ஞ்சு பாருங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வக்கீல் சார் கொலை செய்யப்பட்ட சமயத்துல எந்த விஷயத்தை பத்தி மக்கள் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க, எந்த நியூஸ் பயங்கர வைரலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பாருங்க. அதுக்கும் இந்த போலீஸ்காரனுக்கும் இந்த வக்கீல் இறந்து போனதுக்கும் ஏதாவது கண்டிப்பா ஒரு கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது அந்த டைம்ல இந்த மினிஸ்டருடைய கட்சி ஆட்சியில் இருந்திருக்கும். இவரும் மினிஸ்டரா இருந்திருப்பாரு. இவரு பொதுமக்களுக்காக கவர்மெண்ட் லேண்ட 100 ஏக்கர் 200 ஏக்கர் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு ஃப்ரீயாவே பட்டா போட்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த கவர்மெண்ட் லேண்ட மக்களுக்கு கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த லேண்ட இந்த மினிஸ்டரும் சில பேரும் சேர்ந்துட்டு அபகரிக்க பாக்குறாங்க, பொதுமக்கள் கிட்ட இருந்து புடுங்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிக்காரங்க போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்டத்தை கலைக்கணும் அப்படின்னா போலீஸ்காரன் கண்ணாடிக்காரன் அமுச்சு விட்டுருப்பான். இந்த விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை ஹீரோயின் அதுக்கப்புறம் அவங்க டீம் இவங்களும் கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கும் உன்னுடைய அப்பாவுடைய கொலைக்கும் தான் என்னமோ காரணம் இருக்கு, இதை நம்ம வந்துட்டு பயங்கரமா விசாரிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா உங்க அப்பா எதுக்காக இறந்து போனாரு அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயம்லாம் கோர்ட்ல சொல்லுவாங்க. இப்போ இந்த கேஸ் மறுபடியும் கோர்ட்டுக்கு வருது, விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு கோர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த லேண்ட் மேட்டரை பத்தி தான் ஊர் முழுக்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. எதிர்கட்சிக்காரங்க, நியூஸ், மீடியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது இதுல இருந்து தப்பிக்கணும், இந்த விஷயத்தை திசை திருப்பணும் அப்படின்னா ஃபேமஸான வக்கீலான, அதுவும் பொதுமக்களுக்கு ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய, பொதுமக்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த வக்கீலை கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா பொதுமக்களும் சரி எதிர்கட்சிக்காரங்களும் சரி இந்த விஷயத்தை பத்தி தான் பேசுவாங்க, நம்மள மறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மினிஸ்டர் போலீஸ்காரனை வச்சு, போலீஸ்காரன் இந்த ரவுடி பசங்களை வச்சு அந்த வக்கீலை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை ஹீரோயின் சொல்றாங்க. இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, இவங்க இந்த கேஸை திசை திருப்ப பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸோடைய லாயர் வாதாடுறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின், வக்கீல் சார் உங்களை மாதிரி எந்த ஆதாரமும் இல்லாம குருட்டாம்போக்குல போற போக்குல நான் சொல்ல எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரன் டெய்லி ஒரு 5 to 10 வாட்டி அந்த மினிஸ்டருக்கு அந்த டைம்ல கால் பண்ணி பேசியிருக்கான். இது வரைக்குமே இன்னி வரைக்குமே தினமும் விடாம கால் பண்ணி பேசிட்டான். அது மட்டும் இல்லாம மாசம் இந்த போலீஸ்காரனுடைய பொண்டாட்டியுடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த மினிஸ்டருடைய அக்கௌண்ட்ல இருந்து 6 லட்சம் பணம் வருது. இதையெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பொதுமக்களுக்கு அந்த லேண்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க பாத்தீங்களா, அதுல பாதி லேண்ட் வந்துட்டு இந்த போலீஸ்காரனுடைய சொந்தக்காரங்களுக்கு தான் போயிருக்கான். இவர் என்ன அவ்வளவு ஏழ்மையான குடும்பத்துல இருந்தா வந்திருக்காரு, நீங்க என்ன ஏழையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல நாங்க கொஞ்சம் ரிச் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரனே சொல்றான். கேட்டுக்கோங்க இவரான கவர்மெண்ட் ஏழை மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட லேண்ட் எப்படி இவருடைய சொந்தக்காரங்களுக்கு போயிருக்கும். இதையெல்லாம் வச்சே தெரியுது இவங்க பிளான் போட்டு அபாண்டமா என் கட்சிக்காரர் மேல பழைய போட்டு தான் உள்ளுக்குள்ள தள்ளியிருக்காங்க, அதுவும் அநியாயமா ஒரு அப்பாவியை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இது எல்லாத்தையுமே நம்ம ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கணும் அப்படின்னா ட்ராய்
கிட்ட இருந்து நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் கேட்கலாம். கடந்த 6 மாசத்துக்கான போன் ரெக்கார்ட்ஸை ட்ராய் வந்து ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்க. இந்த போலீஸ்காரனும் மினிஸ்டரும் என்ன பேசினாங்க அப்படின்ற ஆடியோ ரெக்கார்டை மட்டும் நம்ம வாங்கி கேட்டோம் அப்படின்னா எல்லா உண்மையும் கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னும் போது இவரு அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஃபார்மர் மினிஸ்டருடைய போன் கால்ஸை ஒட்டு கேட்க முடியாது, போட்டு கேட்க முடியாது. என் கட்சிக்காரர் ஒரு போலீஸ்க்கும் மினிஸ்டருக்கும் பொதுமக்கள் பத்தின அக்கறை நிறைய இருந்திருக்கும், அதனால பேசியிருப்பாங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசியிருப்பாங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜட்ஜிக்கு நல்லாவே புரியுது இவனுங்க கோல்மால் வேலை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ராய் கிட்ட பேசி அந்த 6 மாசத்துக்கான வாய்ஸ் ரெக்கார்டை வாங்கணும், இவங்க என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் ரெக்கார்டை வாங்கணும், அதுக்கு பெர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் கேட்ட உடனே அந்த மினிஸ்டரும் போலீஸும் ஆடி போயிடுறாங்க. பயங்கரமான கான்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணோம், அவங்கள சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொலகான்ல உட்கார்ந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அடுத்த சீன்ல இந்த மினிஸ்டருடைய ஆட்கள் போயிட்டு நம்ம ஹீரோயினை கடத்திட்டு வந்துடுறாங்க. கடத்திட்டு வந்து ஒழுங்கா இந்த கேஸை வாபஸ் வாங்கிடு, அதுக்கு பதிலா உனக்கு எவ்வளவு கோடி பணம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னும் போது வாங்கல்னா என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு திமுறா கேட்கும் போது ஒன்னும் பண்ண மாட்டோமா, நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு காரோடைய கீயை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த டைம்ல பார்த்தா நம்ம ஹீரோ மேல இருந்து அப்படியே தலகீழா தொங்கிட்டு இருக்காரு. உடம்பு முழுக்க பயங்கரமா காயம் பட்டிருக்கு. ஹீரோவையும் கூட்டிட்டு வந்து பணம் வாங்கிக்கோ, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ, ஆனா அந்த கேஸை மட்டும் வாபஸ் வாங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்காங்க. ஹீரோ முடியாது அப்படின்னு சொல்ல அடிச்சு தொங்க விட்டுட்டு இருக்காங்க. என்ன வக்கீலம்மா பயமா இருக்கா, இவனுடைய உயிரை நீங்க காப்பாற்றணும் அப்படின்னா நேரா போயிட்டு அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு வந்து இவனை கூட்டிட்டு போங்க, அப்படி இல்ல கேஸை தூக்கி வாதாடுவேன், எனக்கு நீதி நேர்மை நியாயம் தான் முக்கியம் அப்படின்னா இவனுடைய டெட் பாடியை அந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னும் போது இவங்களுக்கு இப்போ என்ன பண்றது அப்படின்னே புரியல. இங்க இருந்து கிளம்புறாங்க. கோர்ட்ல போயிட்டு வெயிட் பண்றாங்க. நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும் அந்த யூடியூபரும் வராங்க. மேடம் எங்க மேடம் சூர்யா, எங்க போனா என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கேட்கும் போது இவங்க எல்லாமே சொல்றாங்க. அப்படின்னா நீங்க அவனை அப்படியே விட்டு வந்துட்டீங்களா, இந்த கேஸை தூக்கி வாதாட போறீங்களா, நீங்களா ஒரு மனுஷியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கலாம் அப்படின்னு தான் கிளம்புனேன். கிளம்பும் போது சூர்யா என்ன சொன்னா அப்படின்னா இந்த கேஸை மட்டும் நீங்க வாபஸ் வாங்கிடாதீங்க, இது எனக்கான போராட்டம் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி லட்சக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த பூமியில சாவு ஒன்றும் புதுசு கிடையாது, நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு லட்சக்கணக்கான பேர் இறந்து போயிருக்காங்க, அவங்க எல்லாரும் இறந்து போன பிறகுதான் நமக்கு சுதந்திரமே கிடைச்சது. அது மட்டும் இல்லாம ஆந்திரால இருந்து தெலுங்கானா தனியா பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணும்போது அதுலயுமே 150 பேருக்கும் மேல இறந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி தியாகங்களுக்கு அப்புறம் தான் வெற்றி கிடைக்கும், நிறைய பேருக்கு நியாயம் கிடைக்கும், நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கைய சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லி அமைச்சிருக்காரு. இப்பயும் நான் போயிட்டு இந்த கேஸை வாதாடல அப்படின்னா அது நான் சூர்யாக்கு பண்ற துரோகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க இப்ப யாரோ சூரிய பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ எப்படிடா உள்ளுக்குள்ள வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்லாம் ஓடி வந்து பாக்குறாங்க. ஹீரோக்கு உடம்பு ஃபுல்லா செமையா காயம் பட்டிருக்கு, குத்து உயிரும் கொலை உயிரமா வந்திருக்காரு. இவர் எப்படிடா வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோவை கத்தியால குத்தி அப்படியே தலைகீழா தொங்க விட்டு அவங்க பாட்னு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இறந்துட்டாருன்னு நினைச்சு போயிருக்காங்க போல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிளம்பி இங்க வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்தாரா இல்ல யாராவது தூக்கி வந்து போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த சீனை சரியா காமிக்கல மக்களே. இப்போ எல்லாரும் ஓடி வராங்க. நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கேஸ் நடக்குது. இந்த கேஸ் நடக்கும்போது நம்ம ஹீரோயின் கேட்டிருந்த மாதிரியே அந்த ட்ராயில இருந்து வாய்ஸ் ரெக்கார்டை வாங்கி பாக்குறாங்க. அப்படி வாங்கி பார்க்கும்போது இவங்க இது வரைக்கும் என்னென்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கோர்ட்டுக்கு தெரிய வந்து இந்த மினிஸ்டரும் போலீஸ்காரனும் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் முடிவு பண்ணி இவங்க சாகும் வரை ஜெயில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துடுறாங்க. கடைசியா வின் பண்ணிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா கோர்ட்ல இருந்து கிளம்புறாங்க. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. எப்பயுமே நம்ம ஒரு படம் பார்ப்போம், அது கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஆனா இந்த படம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குது. இப்படி ஒரு சட்டம் இருக்கு, இந்த சட்டத்தை பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த படத்தை எடுத்திருக்காங்க போல. உங்களுக்கு இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நான் ஒழுங்கா பேசிருக்கேனா, சரியா பேசலையா, உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா அந்த சஜஷனையும் கொடுங்க. கண்டிப்பா நான் அந்த மாதிரி பேச ட்ரை பண்றேன். அப்புறம் என்ன, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே மக்களே, பாய்.